பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது மகா பெரிய ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறது அது எல்லாத்த விட மகா பெரிய உன்னதமான ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தைகள் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிற வார்த்தைகள், நம்ம வாழ்கிறதுக்கு நல்ல வழியை காட்டுகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தைகள் பாருங்க. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் கூட சத்தியத்துக்குள்ள போவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த 2-3 நாட்களாக நம் கர்த்தருடைய கிருபையை குறித்து பார்த்து வரோம் பாருங்க. அவருடைய கிருபைன்னா என்னன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது அவருடைய கிருபை பாருங்க. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுவது அது மகா பெரிய கிருபை. நம்ம கூட அவர் இருக்கிறது எதனால தெரியும் அப்படின்னா, அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி செல்றது தான். அவருடைய வார்த்தைகள் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம நல்லா உணர முடியும் பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய முற்பிதாக்கள் எப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெறும் காசு பணம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் அவர் வாய்க்க பண்றது அது மகா பெரிய ஆசீர்வாதம். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாம் நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னாலே காசு பணம் இதை தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை. உண்மையான சந்தோஷம், சமாதானம். இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை கேட்டுட்டு இருந்தேன் பாருங்க. அதில் அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு பெரிய வீடு இருக்குது ஒரு மனுஷனுக்கு, நல்ல அழகான வீடு, ஒரு பெரிய பங்களோ இருக்குது, காஸ்ட்லி கார் வச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவ்வளோ ஜெட்டுக பிளெயின் வச்சிருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா எம்டி ஹவுஸ், ஒன்றுமே இல்லை வீட்டில். மனைவி இல்லை, யாரோ ஒருத்தரோட மனைவி போயிட்டாங்க, பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட அந்த மனுஷனோட பேசுறதில்ல. தனியாக ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ சொத்துகளோடு இருக்கிறாரு. அப்போ இது ஆசீர்வாதமா? இல்லை பிரியமானவர்களே. பிள்ளைகளோடும் நல்ல சந்தோஷம் சமாதானத்தோடு நல்ல உடல் நலத்தோட சந்தோஷமாக இருக்கிறது பாருங்க, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம நல்லா விளங்கிக்கணும். எல்லா ஆசீர்வாதத்திலையும் மொத்தத்தில் ஒரு சின்ன பகுதி தான் அந்த பணங்கிற ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ 3 யோவான் 2வது வசனத்தில் நம்ம அதை வாசிப்போம். அதை வாசித்து அப்புறமா நம்ம சத்தியத்துக்குள்ள வருவோம். 3 யோவான் 2வது வசனம் பாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் உன்னை பாருங்க. 3 யோவான் 2வது வசனம், ஒரே அதிகாரம் தான் அதுல இருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கிறது தான், இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். வெறும் பணம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது பாருங்க. அப்போ நம்ம கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. நம்ம ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வது இது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு எளிமையான ஜபத்துக்கு கூட கர்த்தர் எப்படி பதில் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 24:12 பாருங்க. ஆபிரகாமோட வேலைக்காரன் எலியேசர், ஆபிரகாம் சொல்றாரு, நான் கானானியர் மத்தியில் நான் குடியிருக்கிறேன், இங்கே என்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு நீ பெண் கொள்ள வேண்டாம், என்னுடைய இனத்தாரிடத்திற்கு போய் என்னுடைய குடும்பத்தாரிடத்திற்கு போய் அங்கே என்னுடைய பையனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வா அப்படின்னு சொல்லி எலியேசரை அனுப்பிச்சிடுறாரு. இந்த எலியேசர் பாருங்க எவ்வளோ ஒரு விசுவாசம் உள்ள ஊழியக்காரன்னா, எப்படி ஒரு எளிமையான ஜபத்தை செய்கிறாருன்னு பாருங்க. மனசுல நினைக்கிறாரு பாருங்க எப்படி சொல்றாருன்னு. ஆதியாகமம் 24:12, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். தயவுன்னா கிருபை.
எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, நான் போற காரியத்தை எனக்கு நீங்க வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, சித்திக்க பண்ணுங்க. அப்ப இது ஒரு ஆசீர்வாதம். இப்படி மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிட்டு போறாரு. பாருங்க என்னன்னு சொல்றாரு. 13-14 வசனம் பாருங்க. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும். பாருங்க, நீங்க குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன் அப்படின்னு சொல்ற பெண்ணு யாரோ அந்த பெண்ணு தான் என்னுடைய எஜமானுக்கு நீங்க வச்சிருக்கிற பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். பாருங்க, என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இந்த மாதிரி அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவர் அப்படின்ட்டு. இது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் அப்படியே செய்தார் பாருங்க. 20-21 வசனம் பாருங்க. 24வது அதிகாரத்துல, சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோன்னு அறியறதுக்கு பேசாம இருக்காம மனசுல என்னெல்லாம் ஜெபித்தானோ அதெல்லாம் நடந்துருச்சு. இது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அடுத்தது 40வது வசனம் பாருங்க. கர்த்தர் எப்படி காரியத்தை வாய்க்க பண்றாருன்னு பாருங்க. அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளுவாய். கர்த்தர் உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ போயிட்டு வா, என் குடும்பத்தில் என் மகனுக்கு பெண்ணு கிடைக்கும், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாரு பாருங்க. 56வது வசனம் பாருங்க. கர்த்தர் எப்படியெல்லாம் காரியத்தை வாய்க்க பண்ணுறாரு. இது ஒரு ஆசீர்வாதம். வெறும் காசு பணம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு திருமணத்துக்கு பையனுக்கு ஒரு நல்ல பிள்ளைக்கு ஒரு நல்ல பையன், நல்ல குடும்பம் கிடைக்கிறது, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுக்காக இந்த எக்ஸாம்பிளை காட்டுறேன். 56வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க. கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணிட்டார். இது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். இவ அதே மாதிரி தண்ணி எல்லாம் ஒட்டகங்களுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அப்புறம் அந்த ரெபேக்காளுக்கு காதுக்கு கம்மல்லாம் போட்டு அங்கே வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம், எங்களை தடை பண்ணாதீங்க. கர்த்தர் எங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார், என்னுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார், அதனால நான் கிளம்பி என்னுடைய எஜமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த 24 யார் யாரெல்லாம் மாப்பிள்ளைக்காக பெண்ணுக்காக காத்திருக்கீங்களோ இந்த 24வது அதிகாரத்தை வாசிங்க. சும்மா நம்ம பத்திரிக்கையில் போட்டுடுறோம் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் இருந்தது. இப்படி நம்ம விசுவாசத்தில் காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். வெற்றிக்காக தான் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நம்ம எடுத்து வாசிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ இந்த காரியம் வெற்றியாய் முடிந்தது. ஈசாக்குக்கு திருமணமும் முடிந்தது. அடுத்தது யோசேப்போட வாழ்க்கைக்கு வருவோம். கர்த்தர் எப்படி காரியத்தை வாய்க்க பண்றாருன்னு. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது 3வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நான் என்ன சொன்னேன்? கிருபன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது. அப்போ கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இது ஒரு ஆசீர்வாதம். இது மகா பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3வது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது, போத்திபார் வீட்டில் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் கர்த்தர் இந்த யோசேப்பின் காரியங்களை வாய்க்க பண்ணினார். இது ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பனா இருந்தவன் ஒரு சிங்காசனத்துக்கு போயிட்டான். ஜெயிலிருந்து பிடிச்சிட்டு போறாங்க. நீ கனவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றியாமே, வாப்பா ராஜாக்கு பார்வோனுக்கு வந்த கனவுக்கு நீ அர்த்தம் சொல்லுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா, பதவி உயர்வு. ஜெயிலிருந்து சிங்காசனத்துக்கு போயிட்டான். பிரைம் மினிஸ்டர் ஆயாச்சு எகிப்துக்கே.
பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படிதான் செய்வார். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அவர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். இது ஒரு ஆசீர்வாதம். வெறும் பணம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. பணம் தேவை, ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது காரியங்கள் இப்படி ஜெயமாயிருக்கிறது. அடுத்தது 21வது வசனமும் 23வது வசனத்தையும் வாசித்து முடிப்போம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்ததுனால என்ன நடந்தது? சிறைச்சாலை தலைவனுடைய தயவு, அதாவது அவனுடைய கிருபை இவனுக்கு கிடைச்சது யோசேப்புக்கு. அதனால என்ன நடந்ததுன்னு பாருங்க. 23வது வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வாதம். பாருங்க, அவன் கையில காசு பணம் இல்லை, ஆனா அவனுடைய வேலைகள்ல ஜெயிலில் இருக்கும் போதும் அவனுடைய வாயின் வார்த்தைகள்ல கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் எதை செய்தாலும் அவன் எதை பேசினாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. எஜமானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஜெயிலில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகள் கொடுத்தான். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கும்போது அது மகா பெரிய கிருபை. பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது, அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகிறது. அதுதான் நம்ம யாத்ராகமத்திலையும் படித்தோம். இந்த நாட்களில் இந்த கிருபையை நம்ம தியானிக்கும் போது இந்த வசனங்களை நல்லா அறிந்து கொள்ளணும். பாருங்க, யாத்ராகமம் 33 பாருங்க, கர்த்தருடைய கிருபைன்னா என்னங்கிறத இன்னும் தெளிவாக திரும்பவுமா இதை படிப்போம். அப்போ அந்த கிருபைங்கிறது நமக்கு நல்லா விளங்கிரும். 13வது வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். பாருங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறத உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதுன்றது எப்படி தெரியும் அப்படின்னா 14வது வசனம் பாருங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னாடி செல்றது, அது கிருபை, அது ஆசீர்வாதம், அது தயவு. நமக்கு மகா பெரிய இளைப்பாறுதல், சமாதானம் கிடைக்கும். இப்படிப்பட்ட சமாதானம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.